ஓம் நமோ நாராயணாய. ஸ்ரீஹி ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகாகுரவே நமஹ. பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் குமுதவள்ளி கிருஷ்ண ஸ்ரீனிவாசதாசி. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் பாராயணம் பொருளுடன் சேர்ந்து கற்றுக்கொள்வோம் வாருங்கள். தியான ஸ்லோகத்தில் 3 ஸ்லோகங்கள் ஏற்கனவே நிறைவடைந்து விட்டது. தற்பொழுது நாம் பார்க்க இருப்பது 4வது ஸ்லோகம். தியான ஸ்லோகம் 4. மேகஷ்யாமம் பீதகௌஷேயவாசம் ஸ்ரீவத்சாங்கம் கௌஸ்துபோத்பாசிதாங்கம் புண்ணியோபேதம் புண்டரிகாயதாக்ஷம் விஷ்ணும் வந்தே சர்வலோகைக்கநாதம். நம சமஸ்த பூதானாம் ஆதிபூதாய பூப்ருதே அநேக ரூப ரூபாய விஷ்ணவே பிரப விஷ்ணவே. மேகஷ்யாமம் பீதகௌஷேய வாசம் ஸ்ரீவத்சாங்கம் கௌஸ்துபோத் பாசிதாங்கம் புண்ணியோபேதம் புண்டரி காயதாக்ஷம் விஷ்ணும் வந்தே சர்வலோகைக்கநாதம். நம சமஸ்த பூதானாம் ஆதி பூதாய பூப்ருதே அநேக ரூப ரூபாய விஷ்ணவே பிரப விஷ்ணவே. இந்த ஸ்லோகத்திற்கான விளக்கம்: மேகம் போல் கரியவராய் மஞ்சள் பட்டாடை உடுத்தவராய் ஸ்ரீவத்சம் எனும் மருவை அடையாளமாக கொண்டவராய் கௌஸ்துப மணியால் பிரகாசிக்கும் அங்கங்களை உடையவராய் தாமரை போல் அலர்ந்து விரிந்த கண்களை உடையவராய் புண்ணியவான்களால் சூழப்பெற்றவராய் விளங்கும் சர்வலோக நாயகரான விஷ்ணுவை வணங்குகின்றேன். எல்லா பொருள்களுக்கும் ஆதியாய் பூமியை தாங்குபவராய் பல வகை வடிவங்களை கொண்டவராய் பிரபுவாய் விளங்கும் விஷ்ணுவுக்கு நமஸ்காரம் என்பதே இதற்கான பொருளாகும். மேக ஷியாமம் என்றால் மேகம் என்றால் மேகங்கள், ஷியாமம் என்றால் மேகங்களைப் போல இருளான, ஷியாமம் என்றால் இருளான, மேகங்களைப் போன்ற இருளான உடல் உடையவர் என்ற பொருள். பீத கௌஷேய வாசம் என்றால் மஞ்சள் பட்டாடையை உடுத்தியவர், தூய பார்க்கடலில் வாழ்கின்றவர், தூய்மையான அந்த பால் போன்ற அந்த கடலில் வாசம் செய்பவர். இதனையே பீத்த கௌஷேய வாசம் எனப்படும். மஞ்சள் பட்டு வஸ்திரம் அணிந்தவரும் கரிய முகில் போன்ற வண்ணத்தை உடைய திருமேனி உடையவரும் என்ற பொருளாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக ஸ்ரீவத்சம் என்றால் பகவானுடைய திருமார்பில் இருக்கும் அந்த மருவிற்கு பெயர் ஸ்ரீவத்சம். ஸ்ரீவத்சம் என்ற மருவை திருமார்பில் அடையாளமாக கொண்டவர் பகவான் மகாவிஷ்ணு. அது மட்டுமல்லாமல் அவருடைய திருமார்பில் ஸ்ரீ லக்ஷ்மியும் வாசம் செய்கிறார் என்ற பொருளும் வருகிறது. எனவே மருவையும் ஸ்ரீ லக்ஷ்மியையும் தன்னுடைய திருமார்பில் அடையாளமாக கொண்டவர் பகவான் மகாவிஷ்ணு. அடுத்ததாக கௌஸ்துபோத் பாசிதாங்கம் என்றால் ஸ்ரீ கௌஸ்துப மணியால் பிரகாசிக்கும் அங்கங்களை உடைய அழகிய திருமேனியை கொண்டவரே. அடுத்த சொல்லான புண்ணியோபேதம் என்றால் புண்ணியம் செய்த அந்த புருஷர்களால் சூழ பெற்றவர். அடுத்த சொல்லான புண்டரி காயதாக்ஷம் என்றால் தாமரை போன்ற திருக்கண்களை உடையவர். அவருடைய அந்த திருக்கண்கள் தாமரை இதழ் ஒத்த வசீகரிக்கும் அழகுடைய கண்கள், தாமரை போன்ற திருக்கண்கள் உடையவர். விஷ்ணுவும் வந்தே என்றால்
அப்படிப்பட்ட தலைவர் பகவான் மகாவிஷ்ணு. அவர் எல்லா உலகங்களுக்கும் சர்வலோகங்களுக்கும் தலைவன் ஆவார். அப்படிப்பட்ட அந்த பகவான் மகாவிஷ்ணுவை, சர்வலோகத்திற்கும் நாயகரான விஷ்ணுவை வணங்குகின்றேன். அடுத்த சொல்லான நம சமஸ்த பூதானாம் ஆதி பூத்தாய என்றால் எல்லா பொருள்களுக்கும் ஆதியாய் விளங்குபவர். எல்லா பொருள்களும் எங்கு தோன்றின என்றால் பகவான் மகாவிஷ்ணுவிடமிருந்தே தோன்றின. எனவே அவர் எல்லா பொருள்களுக்கும் ஆதியாய் இருப்பவர். மற்றும் சமஸ்த பூத்தானாம் என்றால் இந்த பூமியை தாங்குபவராய் மகாவிஷ்ணுவே இருக்கின்றார். அடுத்த சொல்லான அநேக ரூப ரூபாய என்றால் பல வகை வடிவங்களை கொண்டவராய், பிரபுவாய், சர்வலோகத்திற்கும் தலைவனாய் விளங்கும் அந்த மகாவிஷ்ணுவுக்கு நமஸ்காரம். விஷ்ணுவே பிரப விஷ்ணுவே, அவரை நான் வணங்குகின்றேன். மகாவிஷ்ணுவிற்கு நமஸ்காரம். அதுவே விஷ்ணுவே பிரப விஷ்ணுவே. இவ்வாறு கருமுகில் போன்ற வண்ணத்தை உடைய திருமேனி உடையவர், மஞ்சள் பட்டாடை உடுத்தியவர், பட்டு பீதாம்பரம் எனப்படும் அந்த மஞ்சள் பட்டாடையை உடுத்தியவர், ஸ்ரீவத்சம் எனப்படும் அந்த மருவை திருமார்பில் அடையாளமாக கொண்டவர், கௌஸ்துப மணியால் பிரகாசிக்கும் அங்கங்களை உடையவர். கௌஸ்துப மணி என்றால் பிரகாசிக்கும் ரத்தினக்கல். அந்த ரத்தினக்கல்லின் பிரகாசத்தின் மூலமாக பிரகாசிக்கும் அங்கங்களை உடையவர், அழகிய வசீகரிக்கும் திருமேனியை உடையவர், புண்ணிய புருஷர்களால் சூழப்பட்டவர், தாமரை போன்ற திருக்கண்களை உடையவர், எல்லா உலகங்களுக்கும் ஒப்பற்ற தலைவராக திகழ்பவர். அத்தகைய மகாவிஷ்ணுவை வணங்குகின்றேன். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா பொருள்களுக்கும் தொடக்கமாய், ஆதியாய், பூமியை தாங்குபவராய், பலவகை வடிவங்களை கொண்டவராய், பிரபுவாய் விளங்கும் விஷ்ணுவிற்கு நமஸ்காரம். விஷ்ணுவை வணங்குகின்றேன். இந்த ஸ்லோகம் தமிழ் வரிகளில்: மேக கருமை மஞ்சள் பட்டாலை ஆடை ஸ்ரீவத்சத்துடன் கௌஸ்துபம் இன்னும் அங்கம் நல்லோர் சூழும் தாமரை மலரை விழியும் உலக தலைவன் விஷ்ணு பாதம் வந்தனம். இன்னொரு முறை இந்த ஸ்லோகம்: மேகஷ்யாமம் பீத்த கௌஷேயவாசம் ஸ்ரீவத்சாங்கம் கௌஸ்துபோத்பாசிதாங்கம் புண்ணியோபேதம் புண்டரிகாயதாட்சம் விஷ்ணு வந்தே சர்வலோகைக்கநாதம். நம சமஸ்த பூதானாம் ஆதி பூதாய பூப்ருதே அநேக ரூப ரூபாய விஷ்ணவே பிரப விஷ்ணவே. இந்த தியான ஸ்லோகத்தின் தொடர்ச்சி அடுத்த பாகத்தில். உங்களுக்காக இந்த பதிவை வழங்கியவர் குமுதவள்ளி கிருஷ்ண ஸ்ரீனிவாச தாசி, ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிலையம், காட்பாடி, வெள்ளூர். நமஸ்காரம்.